குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் என்ன பண்ணணும்? பிரெக்னன்ட் மதரும் குழந்தை வச்சிருக்கவங்களும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் எங்க டாக்டர் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அப்கார் ஸ்கோரை பத்தி தாங்க சொல்றேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு டாக்டர் என்ன கேட்பாருன்னா, பிறக்கும்போது எவ்வளவு அப்கார் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணாலும் பிறக்கும்போது அப்கார் ஸ்கோர் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்கார் APGAR அப்பியரன்ஸ், பல்ஸ், கிரிமேஸ், ஆக்டிவிட்டி அண்ட் ரெஸ்பிரேஷன். மொத்தமா 10 பாயிண்ட். 7 to 10 தான் நார்மல். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துறேன் வாங்க. பிறந்த உடனே தலை, கை, கால் எல்லாமே பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட். எல்லா இடமும் பிங்கா இருந்து விரல் மட்டும் ப்ளூவா இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட். உங்களால பிங்க் கலரே பார்க்க முடியலன்னா 0 பாயிண்ட். 100க்கு மேல இருந்தா 2 பாயிண்ட். 100க்கு கம்மியா இருந்தா 1 பாயிண்ட். எந்த பல்ஸுமே இல்லைன்னா 0 பாயிண்ட். கிரிமேஸ் எப்படி செக் பண்ணலாம்னா, வாய்க்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் இருக்கிற ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை நீங்க சக்ஷன் பண்ணி உறிஞ்சி எடுக்கும்போது குழந்தை அந்த பக்கமும் இந்த பக்கம் மூஞ்ச திருப்பிச்சுன்னா 2 பாயிண்ட். கொஞ்சமா திருப்பிச்சுன்னா 1 பாயிண்ட். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்தது ஆக்டிவிட்டி. நல்லா கையும் காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட். கொஞ்சமா மடக்கி வச்சுட்டு இருந்ததுன்னா 1 பாயிண்ட். மடக்கவே இல்லை அப்படின்னா 0 பாயிண்ட். லாஸ்டா நம்ம பார்க்க போறது ரெஸ்பிரேஷன். அதாவது மூச்சு எப்படி குழந்தை எடுக்குது அப்படின்றத நம்ம எப்படி நல்லா எடுக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா. இப்ப நம்மளா அந்த மாதிரி நம்மளோட நெஞ்சு மேல வந்து போக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னா, நல்லா அழுகுதா அப்படின்னா 2 பாயிண்ட். மெதுவா அழுகுது அப்படின்னா 1 பாயிண்ட். அழுகவே இல்லை அப்படின்னா 0 பாயிண்ட். இந்த நார்மல் ஸ்கோர் பாத்தீங்களா 7ல இருந்து 10 இருக்கணும். அதுக்கு அப்கார் ஸ்கோரோட வேல்யூ என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல உங்க டாக்டர் உங்ககிட்ட எவ்வளவு அப்கார் ஸ்கோர் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது நீங்க டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 9, 8, 10 அப்படின்ற மாதிரி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.